வணக்கம். நியூ ஏஜ் எக்கனாமி வர்சஸ் கிக் ஒர்க்கர்ஸ், இதுதான் இந்தியாவில் வரப்போகக்கூடிய ஒரு புதிய போர், எக்கனாமிக் போர், அதாவது பொருளாதார போர். அரசாங்கம் கூறக்கூடிய விஷயம் என்ன? இந்த நாட்டில் நாங்கள் லட்சக்கணக்கான வேலையை உருவாக்கி விட்டோம் என்று. ஜொமேட்டோ, ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட், பிக் பாஸ்கெட், அமேசான், ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா, இது போன்ற நியூ ஏஜ் டெக்னிக்கல் ஜாப்ஸ் இந்தியாவில் நாங்கள் வழங்கி வருகிறோம். அரசாங்கம் ஒரு பக்கம் இதற்கான கிரெடிட் எடுத்துக்கொள்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அரசாங்கம் மறைக்கக்கூடிய ஒரு விஷயம், வேர் இஸ் மேக் இன் இண்டியா. இந்த நாட்டிற்கக்கூடிய மேக் இன் இண்டியா, ஆத்ம நிர்பர் பாரத் அல்ல, இந்த நாட்டில் வரக்கூடிய அந்த கம்பெனிகள், இண்டஸ்ட்ரீஸ்கள் அனைத்துமே இன்னைக்கு இண்டஸ்ட்ரியலைசேஷனை நோக்கி இந்தியா எதற்காக நகர்கிறது? ஒரு இன்ஜினியரிங்காக 5 லட்சத்திலிருந்து 20 லட்சம் ரூபாய் வரை ஒரு நபர் செலவழிக்கிறார். கடைசியில் அதே ஜொமேட்டோ, ஸ்விக்கியில் தானே வேலை பார்க்கிறார். ஒரு நபர் பள்ளிக்கூடத்திற்கே போகவில்லை, இல்லை ஒரு 10ஆம் வகுப்பு படித்திருக்கிறார். ஆனால் அந்த நபரும் அதே சம்பளத்தை தான் வாங்கி கொண்டிருக்கிறார். அப்போ எந்த விதமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் உருவாக்கி வருகிறீர்கள்? இந்த புத்தாண்டு அல்ல, அதற்கு ஒரு 5 நாட்களுக்கு முன்பு வந்த கிறிஸ்மஸ், இந்த 2 நாட்களில் ஸ்விக்கி, ஜொமேட்டோவில் வேலை பார்க்கக்கூடிய கிக் ஒர்க்கர்ஸ் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அறிவித்தார்கள். இந்த இடத்திலிருந்து தான் ஏராளமான விஷயங்கள் வெளிவருகிறது. அவர்களுடைய கோரிக்கைகள், அதை பற்றி நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். ஆனால் அதற்கு முன்பு நீங்கள் பார்த்தீர்கள்ல, எந்த நிலையில் இந்த நாட்டிற்கக்கூடிய இளைஞர்கள் வெறும் 20 ரூபாய்க்காக போராடி வருகிறார்கள். அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் நாங்கள் தான் வேலையை கொடுக்கிறோம் என்று மார்தட்டி கொண்டு இருக்கக்கூடிய இது போன்ற நியூ ஏஜ் டெக்கீஸ், எங்களால் தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்க முடிந்தது, அதனால் எங்களை பார்த்து நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது, அட்லீஸ்ட் வி ஆர் கிவிங் யூ ஜாப்ஸ். இந்த விஷயத்தை மிகவும் ஆழமாக நாங்கள் ரிசர்ச் செய்து இதற்கான ஏராளமான டேட்டாக்களை கலெக்ட் செய்து கொண்டு வந்திருக்கிறோம். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரை பாருங்கள். காரணம், உங்கள் வீட்டிலிருந்தும் அல்ல உங்களுடைய சொந்தக்காரர்கள் அல்ல உங்களுடைய நண்பர்கள் யாராவது ஒரு நபர் இது போன்ற கிக் ஒர்க்கிங் வேலையில் பிளாட்ஃபார்மில் வேலை பார்த்து வருகிறார், அல்ல உங்களுடைய வீட்டில் நீங்கள் என்னைக்காவது இது போன்ற நபர்களை வைத்து ஏதோ ஒரு பொருளை நீங்கள் வாங்கியிருப்பீர்கள் அல்லது வாங்கி வருவீர்கள். அப்போது இது இந்த நாட்டின் சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அங்கமாக இருக்கும்போது நிச்சயமாக இவர்களை பற்றி நாம் கவலைப்பட வேண்டும். இவர்களுடைய கோரிக்கைகளை, கேள்விகளை நாம் செவி கொடுத்து கேட்க வேண்டும். அதனால் இந்த வீடியோ நாம் அனைவருக்குமே மிக முக்கியமானது. அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை, எங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் இதை எடுத்து வைப்பதற்கான காரணம், நீங்கள் கீழே போய் எங்களுடைய வியூஸ்களை பார்த்தாலே உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் எங்களை முடக்குகிறார்கள் என்று. நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயங்கள் தான். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம் அல்ல உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். இதை செய்தால் எப்போதும் இந்த வீடியோவை ஏராளமான நபர்களிடம் எடுத்துச் செல்லலாம். அதை தாண்டி அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியும் நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கலாம். காரணம், இவர்கள் முடக்கியதால் எங்களுடைய பொருளாதாரமும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எங்களால் இந்த சேனலை நடத்த முடியவில்லை. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகைப் பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். என்ன பிரச்சனை? எதற்காக? கிக் ஒர்க்கர்ஸ்னால் என்ன? முதலில் அதை புரிந்து கொள்ளுங்கள். கிக் ஒர்க்கர்ஸ் என்றால் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு உத்தியோகம் இருக்குது. நீங்கள் ஒரு 9 to 5 ஜாபில் இருக்கீங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் பத்தவில்லை. உங்களுக்கு ஒரு 20-25 ரூபா தான் கிடைக்கிது. எனக்கு இன்னொரு 5000 10,000 எக்ஸ்ட்ரா தேவை. அப்போது என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் செய்து ஏதோ ஒரு டெலிவரி பார்ட்னர் அல்ல ஊபர், ஓலா, ராப்பிடோ இந்த மாதிரியான ஒரு வேலையில் நீங்கள் போய் சேருவீர்கள். காலையில் 2 மணி நேரம், ஈவினிங் 2 மணி நேரம் வேலை பார்த்தாலே போதும். ஒரு காலகட்டத்தில் அந்த பால் போடுறது, நியூஸ் பேப்பர் போடுறது, இது எல்லாமே ஒரு விதமான கிக் ஒர்க்கிங் தான்.
ஸோ அதே மாதிரியான ஒரு ப்ராசஸை இப்போது ஒரு புதுவிதமாக டெக்னாலஜி இணைத்து ஜொமேட்டோ, ஸ்விக்கி, அதாவது ஹோம் டெலிவரி சர்வீஸை இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். ஊபர், ஓலாவிலிருந்து தொடங்கி எல்லாருமே இது கிக் ஒர்க்கிங்கில் தான் வரும். ஆனால் இந்த இடத்துல பிரச்சனை என்ன? முதலில் பிரச்சனைகளை நீங்கள் பார்த்து விடுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இட் இஸ் நாட் அ ஃபுல் டைம் ஜாப். முழு நேர வேலை வாய்ப்பு கிடையாது. இதுதான் கிக் ஒர்க்கர்ஸ் என்று கூறுவார்கள். ஆனால் இதையே வேலையாக நம்பி தன்னுடைய ஒட்டுமொத்த நாளை ஜொமேட்டோ, ஸ்விக்கி போன்ற இணையதளங்களுக்கு கொடுக்கக்கூடிய இளைஞர்கள் எதற்காக இது போன்ற வேலை பார்க்க தள்ளப்படுகிறார்கள்? காரணம், இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசாங்கம் அவர்களுக்கு வேலை கொடுப்பதில் ஃபெயில் ஆகிவிட்டார்கள். ஒரு வருடத்திற்கு 2 கோடி வேலை வாய்ப்பை நான் உருவாக்கி கொடுப்பேன் என்று கூறிய நரேந்திர மோடி அவர்கள் 11 ஆண்டுகளில் கூட மொத்தமாக 2 கோடி வேலை வாய்ப்பை அவரால் உருவாக்க முடியவில்லை. Will they accept this fact? அதனால்தான் இந்த நியூ ஏஜ் டெக்னிக்கல் ஜைன்ட்ஸ் இவர்கள் இது போன்ற சர்வீஸ் இண்டஸ்ட்ரியை உருவாக்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு பணமும் கிடைக்கிறது. சரி, எங்களுக்கு சரியான போதுமான அளவில் சம்பளம் கிடைக்கவில்லை. ரெண்டாவது, எங்களுடைய ஒர்க்கிங் கண்டிஷன் ரொம்பவே மோசமாகிவிட்டது. இதற்கு முன்னாடி அமேசான் மற்ற விஷயங்கள் இருக்கும்போது எங்களுக்கு இந்த ப்ரெஷர் கிடையாது. ஆனால் இப்போது பிளிங்கிட் போன்ற, பிக் பாஸ்கெட் போன்ற, அல்ல இன்ஸ்டாமார்ட் இன்னும் சொல்ல போனால் இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட் கூட இந்த 10 நிமிஷம் டெலிவரியில் உள்ள வந்துட்டாங்க. எவ்ரிதிங் பீப்புள் வாண்ட் இன் செகண்ட்ஸ். 10 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு காய்கறி வேணும், பழங்கள் வேணும், மற்ற விஷயங்கள் வேணும், எது வேணாலுமே நீங்கள் வாங்கலாம். அந்த 10 நிமிஷம் ப்ரெஷர் எங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. உயிரை கையில் பிடிச்சி நாங்கள் வாகனத்தை ஓட்டி கொண்டு இருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல 2 தரப்பையும் நீங்கள் பார்க்கணும். ஒரு பக்கம் இந்த கம்பெனிகள், அவர்களுடைய பக்கம் என்ன, இன்னொரு பக்கம் இந்த கிக் ஒர்க்கர்ஸ். ஜொமேட்டோவுடைய உரிமையாளர் திபேந்திர கோயல் இவர் மற்றும் தான் தன்னுடைய பக்கத்தை எடுத்து வைத்திருக்கிறார். மீதம் இருக்கக்கூடிய ஜெயின்ஸ்கள் எல்லாருமே அமைதியாக இருக்கிறார். அது அமேசானாக இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், பிளிங்கிட்டாக இருக்கட்டும், ஜெப்டோவாக இருக்கட்டும், பிக் பாஸ்கெட்டாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் யாருமே வாயை திறக்கவில்லை. ஸோ வெறும் திபேந்திர கோயல் தன்னுடைய பக்கத்தை எடுத்து வைத்திருக்கிறார். ஸோ நிச்சயமாக திபேந்திர கோயல் ஒரு சில விஷயங்களை தவறாக எடுத்து வைத்தால் கூட ஒரு சில விஷயங்களை டேட்டா முறைப்படி சரியாகவும் எடுத்து வைத்திருக்கிறார். அனைத்துமே நம்ம பார்க்க வேண்டும். காரணம், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய எதிர்காலத்தின் பிரச்சனை எது, எதற்காக நாம் அமைதியாக இருக்கிறோம், எதற்காக இது போன்ற கிக் ஒர்க்கிங்கையே இப்போ ஒரு மிகப்பெரிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாக அரசாங்கம் எடுத்து காட்டுகிறது. அதற்கான உண்மை என்ன, ரெண்டையுமே பார்க்கலாம். திபேந்திர கோயல், த ஃபவுண்டர் ஆஃப் ஜொமேட்டோ. இதற்கு முன்னாடி ஒரு கேள்வி நான் உங்களுக்கு கேட்குறேன். நீங்கள் பொருளை வாங்கும்போது அந்த பொருளுக்கான விலை எவ்வளவாக இருந்தால் கூட உங்களுடைய மனதை துன்புறுத்தக்கூடிய விஷயம் என்ன? அந்த டெலிவரி சார்ஜ். ஐயோ 100 ரூபா வாங்குறாயா, ஐயோ 50 ரூபா வாங்குறான், 30 ரூபாயா, 25 ரூபாயா? ஒரு டெலிவரி பார்ட்னருக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் எவ்வளோ? எதற்காக அவர்கள் போராடுகிறார்கள்? அதற்கு இந்த பதிவை நீங்கள் நிச்சயமாக பார்க்க வேண்டும். அவர்களுக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்குது, எவ்வளோ சம்பாதிக்கிறார்கள், அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திபேந்திர கோயல் ஒரு ட்வீட்டை போடுகிறார் 1ஆம் தேதி. இந்த மாதிரி இவர்கள் ஒரு சில மிஸ்கரன்ஸ், ஒரு சில திருட்டுத்தனமாக இருக்கக்கூடிய நபர்கள் போராட்டத்தை அறிவித்தார்கள். ஆனால் அது ஃபெயில் ஆகிவிட்டது. பிளிங்கிட், ஜொமேட்டோவில் அளவுக்கு மீறிய ரெக்கார்டை உடைக்கும்படி நாங்கள் டெலிவரி செய்திருக்கிறோம் டிசம்பர் 31ஆம் தேதி இரவு. அதனால் இவர்களுடைய இந்த போராட்டம் ஃபெயில் ஆகிவிட்டது. ஏன்னா போராட்டம் 2 நாட்களுக்கு அவர்கள் அறிவித்தார்கள். 25ஆம் தேதி டிசம்பர், 1ஆம் தேதி அதாவது 31ஆம் தேதி இரவு. இந்த 2 நாட்களில் நீங்கள் பார்த்தீர்கள், அதிகமான நபர்கள் வீட்டில் இருந்து கொண்டே பொருட்களை ஆர்டர் பண்ணுவார்கள். ரொம்ப ஒரு பிஸியான நாள். அன்னைக்குன்னு 2 அமைப்புகள் இந்த போராட்டத்தை அறிவித்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு 4.5 லட்சம் கிக் ஒர்க்கர்ஸ் இதில் கலந்து கொண்டதாக ஒரு தகவலும் வந்திருக்கிறது. ரெண்டாவது, நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த பதிவில் நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டக்கூடிய 3 மிக முக்கியமான கேள்விகள். Why will you see gig economy debate a lot in this coming year? இந்த வருடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா கிக் ஒர்க்கர்ஸ் மற்றும் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய எக்கனாமி, பொருளாதாரம் மிகப்பெரிய டிபேட்டாக ஏன் மாறப்போகிறது? What is the need of people
டு கெட் இன் டு கிக் எக்கனாமி. எதற்காக மக்கள் கிக் எக்கனாமியை நோக்கி போகிறார்கள்? அதாவது பார்ட் டைம் ஜாப், எக்ஸ்ட்ரா இன்கம் தேவை. அவர்களுக்கு அவசியம் என்ன? எதற்காக அவர்கள் போகிறார்கள்? அப்போ போதுமான அளவில் அவர்களுக்கு வருமானம் வரவில்லையா? அல்ல கிடைக்கக்கூடிய சம்பளத்தை வைத்து தன்னுடைய குடும்பத்தை அவர்களால் நடத்த முடியவில்லையா? Who is responsible for exploitation of the youth of our country today? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய இந்த நிலைக்கான காரணம் யார்? அவர்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைத்திருந்தால் இந்த வேலைக்கு அவர்கள் போயிருக்க மாட்டார்கள் இல்லையா? அப்போது அவர்களுடைய நிலையை புரிந்து கொண்டு ஒரு சில கம்பெனிகள் அவர்களை புளிந்தெடுக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்களா? அவர்களுடைய சிச்சுவேஷனை பயன்படுத்தி தனக்கு லாபத்தை தேடிக்கொள்கிறார்களா என்கிற இந்த கேள்வியை மிக ஆழமாக இன்றைக்கி நாம் பார்க்க வேண்டிய, டிபேட் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. சரி, இந்த இடத்தில் ஒரு சில மிக முக்கியமான கேள்விகளுடன் இந்த பதிவை நாம் மிக ஆழமாக பார்க்கலாம். வாட் இஷ்யூஸ் ஆர் கிக் ஒர்க்கர்ஸ் ஃபேஸிங்? வாட் ஆர் தேர் டிமாண்ட்ஸ்? அவர்களுடைய டிமாண்ட் என்ன? அவர்களுடைய இந்த வேலை காலகட்டத்தில் அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் உருவாகிறது? தீபேந்தர் கோயல் அவரே எந்த விதமான உண்மைகளை கக்கிவிட்டார்? மூன்றாவது, ஜென்வன் ப்ரொட்டெஸ்ட் ஆர் இட் இஸ் பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட்? இது உண்மையாகவே அந்த இளைஞர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கா? அல்ல இந்த எதிர்கட்சிகள், இந்தியா அலைன்ஸை சார்ந்த நபர்கள், காங்கிரஸ் போன்ற கட்சிகள் இவர்களை தூண்டிவிட்டு வேலை பார்க்கிறதா என்ற அந்த கேள்வியும் நாம் எடுத்து வைக்க வேண்டும். நான்காவது, இஸ் கிக் ஒர்க்கர்ஸ் ஆக்சுவலி எம்ப்ளாய்மெண்ட்? கிக் ஒர்க்கர், கிக் எம்ப்ளாய்மெண்ட் இது உண்மையிலேயே ஒரு வேலைவாய்ப்பாக பார்க்கணுமா அல்ல இதை வேலைவாய்ப்பாக பார்க்கக்கூடாதா என்கிற இந்த கேள்வி. ஹவு கேன் வி ஹெல்ப் த ஒர்க்கர்ஸ்? நாம் மக்களாகிய நாம் எப்படி இந்த செக்டருக்கு உதவலாம்? இந்த விஷயத்தை நாம் இந்த பதிவில் மிகவும் ஆழமாக பார்க்க போகிறோம். ஜொமேட்டோ, ஸ்விக்கி, ஃப்ளிப்கார்ட், இன்ஸ்டாமார்ட், அமேசான் இது போன்ற கம்பெனிகள் மீது எந்த விதமான அலிகேஷன் இருக்குது அதை முதலில் பார்த்து விடலாம். இவர்கள் தனக்கு லாபமாக அனைத்து சர்வீஸையுமே இன்ட்ரடியூஸ் செய்துவிட்டு, அதாவது ஒரு காம்படிஷன் வேர்ல்டை உருவாக்கி 10 நிமிஷத்தில் உங்களோட வீட்டுக்கு வந்துவிடும். ஏன் வரும்? ஏன் நீங்கள் அங்கே போய் வாங்குறீங்க? ஏன் நீங்கள் கடைக்கு போய் வாங்கலை? பிகாஸ் உங்களுக்கு அந்த 10-15 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுப்பதில் எந்த கவலையும் கிடையாது. 20 ரூபா 30 ரூபா போனால் போகுது. 1000 ரூபாய்க்கு நான் பொருளை வாங்கினேன்னா எனக்கு ஃப்ரீ டெலிவரி, ஃப்ரீ, ரைட்? ஸோ அதனால் நீங்கள் இன்றைக்கி வீட்டை விட்டு வெளியில் போய் பொருட்களை வாங்க சோம்பேறிப்படுகிறீர்கள். அந்த சோம்பேறித்தனத்தை பயன்படுத்தி ஒரு சர்வீஸை உருவாக்கிய கம்பெனிகள் தான் இந்த கம்பெனிகள். ஜொமேட்டோவுடைய ஃபவுண்டர் தீபேந்தர் கோயல் ஒரு ட்வீட்டை போடுகிறார் இந்த பிரச்சனைக்கு பின்பு. ஜொமேட்டோ அண்ட் பிளிங்கிட் டெலிவரி அட் அ ரெக்கார்ட் பேஸ் எஸ்டர்டே. ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டை நாங்கள் உடைத்திருக்கிறோம். நீங்கள் பார்த்தீர்கள்னா, embedded 4.5 lakh delivery partners and we have delivered 75 lakh orders. 75 லட்சம் ஆர்டர்ஸ்களை இந்தியாவில் இருக்கக்கூடிய 4.5 லட்சம் கிக் எம்ப்ளாயீஸ்களை வைத்து நாங்கள் கொடுத்துருக்கிறோம். ஓகே, இந்த ட்வீட்டை படித்த உடனே இந்த போராட்டத்தை அறிவித்த தெலுங்கானா கிக் அண்ட் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர் யூனியன் ஒரு பதிலை கொடுக்கிறார்கள். போய் பேச வேண்டாம் சார், நாங்களும் கவனித்து கொண்டு தான் இருக்கிறோம். நீங்கள் எங்களுடைய போராட்டத்தை உடைப்பதற்காக அட்மினிஸ்ட்ரேஷன் மற்றும் போலீஸோடைய உதவி எடுத்துக்கொண்டு எங்களுடைய போராட்டத்தை உடைக்கக்கூடிய வேலையை பார்த்தீர்கள். ஸோ did தீபேந்தர் கோயல் actually took help of police, of administration? அதற்கான பதிலை அவரே கொடுத்திருக்கிறார். ஸோ ப்ரொட்டெஸ்ட் நடக்கும்போது நேரடியாக தீபேந்தர் கோயல் இந்த விஷயத்தை தானாகவே ஏற்றுக்கொள்கிறார். என்ன? he had thanked the police, law enforcementஐ அவர் நன்றி கூறுகிறார். எதற்காக? when there is a protest, they are asking questions to you. கம்பெனியில் இது சரியில்லை, அது சரியில்லை, எங்களுக்கு 10 நிமிஷத்தில் போய் டெலிவரியெல்லாம் கொடுக்க முடியாது, இது போன்ற விஷயங்களை அவர் எடுத்து வைக்கும்போது எம்ப்ளாயீஸ்கள்கிட்ட தானே நீங்கள் பேசியிருக்கணும், இது போன்ற யூனியன்கள்கிட்ட தானே நீங்கள் பேசியிருக்கணும். எதற்காக நீங்கள் பேசவில்லை? அதற்கு பதிலாக நாங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் செய்வதற்காக இவ்வளோ செஞ்சோம், அவ்வளோ செஞ்சோம், நீங்கள் எங்களை பார்த்து கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது என்று கூறினால் எப்படி? அதே நேரத்தில் ஒரு சில புத்திஜீவிகள்
அவர்களுடைய ட்வீட் எல்லாம் பார்த்தீர்கள்னா, ஒரு நபர் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய கம்பெனி உருவாக்கி உங்களுக்கெல்லாம் வேலை போட்டு கொடுக்குறார், உங்களுக்கெல்லாம் சம்பளம் எல்லாம் கொடுக்குறார். அவர்கிட்ட போய் நீங்கள் கேள்வி கேட்கலாமா? நீங்கள் தேச துரோகி இல்லையா? அந்த மாதிரியான கேள்விகள். ஆனால் இந்த இடத்துல ஐ வாண்ட் டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட் இன் டீட்டெயில் என்ன பிரச்சனை, எப்படி இந்த பிரச்சனை தொடங்கியது, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன. ஜமீன்தார் காலகட்டம் எப்படி இருந்தோமோ, அதாவது ஒரு வயக்காட்டில் ஒரு நபர் வந்து வேலை பார்த்தால் அவர் வேலை பார்க்கக்கூடிய அந்த ஒரு சில மணி நேரத்துக்கு மட்டும்தான் நாம் சம்பளத்தை கொடுப்போம். அடுத்த நாள் அவருக்கு முடியலை, வீட்டிலே படுத்துட்டார், என்னால் வர முடியாது சார். அடுத்த நாளைக்கான சம்பளம் கிடைக்காது. ஜமீன்தாரி சிஸ்டம் அப்படி தான், எவ்வளோ வேலையோ அவ்வளோதுக்கான சம்பளம். அதே ஒரு தோட்டத்தில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 பேர் தான் வேலை பார்த்தாங்க. 10 பேருக்கு வந்து ஆளுக்கு 100 ரூபா கொடுத்துருவார். 10 பேர் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு 20 பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கெல்லாம் ஆள் நிறைய இருக்கியா, எனக்கு வேலை இல்லை, சரி ஏதாச்சும் போட்டு கொடுங்க, நான் வேலை பார்த்துடுறேன். சரி அப்போ ஒரு 70 ரூபாய்க்கு வேலை பார்க்குறியா, சரி நான் பார்க்குறேன், சரி வா வேலையை பார்த்து. அதுக்கு அடுத்த நாள் ஒரு 10 நாள் கழித்து 50 பேர் வந்துட்டாங்க. யாருங்க வேலை நிறைய இருக்குது, எனக்கு ஆட்களுக்கெல்லாம் குறைவில்லை, இங்கே இருக்கக்கூடிய 50 பேருமே வேலை பார்க்கலாம், ஆனால் ஒரு ஆளுக்கு நான் 30 ரூபா தான் கொடுப்பேன், வேலை பார்க்குறீங்களா? சரி ஐயா வேலை பார்க்கலாம். அப்போ அந்த 30 ரூபாய்க்கு 100 ரூபா வாங்கி கொண்டு இருந்த அதே ஒரு விவசாய தொழிலாளி 30 ரூபாய்க்கு வேலை பார்க்கறதுக்கு கட்டாயப்படுகிறார். இப்படி தான் இங்கேயும் நடக்கிறது. ஒரு காலகட்டத்தில் பணத்தை அள்ளி கொட்டிய இது போன்ற கம்பெனிகள் இன்றைக்கி இந்த கிக் ஒர்க்கர்ஸ்களுக்கு வெறும் 20 ரூபா, குறைஞ்சபட்சம் மினிமம் எங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்ட் 20 ரூபா, இதுக்கு கீழே நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுங்கன்னு கேட்குறாங்க. கம்பெனிஸ் என்ன குறிக்கிறது? அதெல்லாம் முடியாது, 16 ரூபா கொடுப்போம், தேவைன்னா வேலை பாரு, இல்லைன்னா போ. இஸ் திஸ் ஹவ் தே வில் ட்ரீட் யூ? இது மட்டுமல்ல, இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, தீபேந்தர் கோயல் போட்ட இந்த ட்வீட்டை நான் படிக்கிறேன், கேளுங்கள். ப்ளீஸ் டோன்ட் கெட் ஸ்வெப்ட் பை த நெரட்டிவ்ஸ் புஷ் பை த வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட். வெளிநாட்டு நபர்கள், ஒரு சில நபர்கள் தன்னுடைய லாபத்திற்காக தவறான பொய்களை, வதந்திகளை பரப்பி வருகிறார்கள். அதை நீங்கள் நம்பக்கூடாது. கிக் எக்கனாமி இஸ் ஒன் ஆஃப் த இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஆர்கனைஸ்ட் ஜாப் கிரியேட்டட் engines and its impact will compound over time. கிக் ஒர்க்கர்ஸ், கிக் எக்கனாமி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆர்கனைஸ்டு ஜாப் கிரியேஷன். நாங்கள் அந்த ஜாப்ஸ்களை கிரியேட் செய்திருக்கிறோம். ஓகே, அப்போது கிக் ஒர்க்கர்ஸ்கள் எதற்காக போராடுகிறார்கள், எதற்காக அவர்கள் போராட்டத்தில் இறங்குகிறார்கள், அதையும் நீங்கள் கேட்க வேண்டும். அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன? அதுக்கப்புறம் இவர் கொடுத்த இந்த கேள்விக்கான பதிலும் நான் கொடுப்பேன். எங்களுக்கு டாய்லெட் ஆக்சஸ் கிடையாது சார். நாங்கள் ஏதாச்சும் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனாலோ, இல்லை ஏதாச்சும் வீட்டு தெருகளுக்கு போனாலோ, இல்லை ஏதோ ஒரு மாலுக்கு போனால் கூட அங்கே இருக்கக்கூடிய டாய்லெட்டை எங்களால் பயன்படுத்த முடியவில்லை. பல இடங்களில் எங்களுக்கு எலிவேட்டர் கூட, அதாவது அந்த லிஃப்டை கூட பயன்படுத்தப்பட மாட்டேங்கிறார்கள். ஒரு சொசைட்டிக்குள்ளே எங்களால் அந்த பைக்கை கொண்டுட்டு போக முடியாது. வெளியிலே நாங்கள் பைக்கை விட்டுட்டு நடந்தே போகணும், தெருக்குள்ளெல்லாம் நடந்து தான் போகணும். சோஷியல் செக்யூரிட்டி எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த வருமானம் போதுமான அளவில் ஃபேர் வேஜஸ் கிடையாது. எங்களுக்கு எந்த விதமான சம்பளமும் ஃபிக்ஸ் சேலரியும் கிடையாது. எங்களுடைய இந்த கிரேவன்ஸ், எங்களுடைய பிரச்சனைகள் எடுத்து வைப்பதற்கான எந்த விதமான சரியான பிளாட்ஃபார்மும் சரியான சிஸ்டமும் கிடையாது. இது எல்லாமே நாங்கள் கேட்கிறோம் கோரிக்கையாக. ஓகே, ஃபேர் எனஃப், அவங்களுடைய கோரிக்கைகள் சரியானதானே. அப்போ எதற்காக இவர்கள் மறுக்கிறார்கள் அதை நீங்கள் பார்க்க வேண்டும். 85% ஆஃப் பிளாட்ஃபார்ம், அதாவது 85% இந்த கிக் பேஸ்ட் பிளாட்ஃபார்மில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை பார்ப்பதாக கூறுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த 8 மணி நேரம் வேலை கிடைப்பதில்லை. ஓகே, இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஒரு நபர் லாகின் செய்கிறார். லாகின் செஞ்சதுக்கப்புறம் 2 மணி நேரம், அதாவது நான் வேலைக்கு நான் ஃப்ரீயாக இருக்கேன், நான் ரெடியாக இருக்கேன், நீங்கள் வந்து எனக்கு ஆர்டர் வந்தால் கொடுங்கன்னு கேட்டபோது 1 மணி நேரம், 2 மணி நேரம், 4 மணி நேரம் எல்லாம் அந்த அவகாசம் இருக்கும். அதாவது அவ்வளோ நேரம் பிடிக்கும் அவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் வர்றதுக்கு.
அப்போ அந்த 2-3 மணி நேரம் அவர் சும்மா உட்காந்துருக்காரு இல்லையா, அந்த 2-3 மணி நேரம் சும்மா உட்காந்துருக்கும் போது கூட அவருக்கு ஒரு மினிமம், ஓகே நீங்கள் வந்து லைனில் இருக்கீங்க, சரி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 25 ரூபா நாங்கள் கொடுக்குறோம், 4 மணி நேரம் நீங்கள் உங்களுக்கு நாங்கள் ஆர்டர் கொடுக்க முடியலைன்னா கூட எங்களுக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்க, அதனால ஒரு 4 மணி நேரத்திற்கு ஒரு 100 ரூபா நாங்கள் போட்டு கொடுக்குறோம். 100 ரூபா கூட அவர்கள் கிடைக்கவில்லை. ஓகே, இதே போன்று நீங்கள் பார்த்தீர்கள்னா அர்பன் கம்பெனியை நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அர்பன் கம்பெனி வீட்டில் வந்து இந்த டாய்லெட் க்ளீன் பண்ணுறது, ப்ளம்பிங் ஒர்க் பண்ணுறது, எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணுறது, மசாஜ் சர்வீஸ். இப்போ அர்பன் கம்பெனி இந்த வீட்டு வேலையெல்லாம் பார்க்க ஒரு புதிய சர்வீஸை தொடர்ந்திருக்கார்கள். வீட்டில் ஒரு நாள் உங்களுடைய ஹெல்ப் வரவில்லை என்றால் நீங்கள் அர்பன் கம்பெனியிலேருந்து ஆட்களை கூப்பிடலாம். ஓகே, அவர்களுக்குன்னு ஒரு கிட் இருக்குது, டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு இதெல்லாம் பொருட்கள், இதெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணணும். ஏசியை ரிப்பேர் பண்ண வந்தாலும் அவங்களுக்கு ஒரு சில சொல்யூஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. எல்லாமே அர்பன் கம்பெனி கொடுக்குது. இப்போ அர்பன் கம்பெனிக்கு கொடுக்கக்கூடிய அந்த கிட்ஸ்களை அவர்களே ஸ்கேன் செய்யணும். அந்த ஸ்கேன் செய்ததுக்கப்புறம் அந்த பார்கோடை க்ரியேட் பண்ணணும். பார்கோட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க எல்லாமே ஃபோட்டோ எடுத்து காட்டணும். இப்போது ஒரு பாக்கெட் ஒரு பாக்கெட்டில் ஒரு 50 ml 100 ml தவறாக மிஸ்யூஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, உடனடியாக அந்த நபருடைய ஐடியை பிளாக் செய்து விடுவார்கள். அதுக்கப்புறம் அந்த நபர் அங்கே வேலை பார்க்க முடியாது. ஒரு சிறிய மிஸ்யூஸை கூட இவர்கள் அந்த அளவில் கண்காணிக்கிறார்கள். ஏற்கனவே நான் கூறியபடி 20 ரூபாய்க்கு கூட இன்றைக்கி இவர்கள் போராடுகிறார்கள். இதற்கு முன்பு நீங்கள் பார்த்தீர்கள்னா ஓலா ஊபர் வரும்போது பணத்தை தூக்கி வீசினார்கள். ஒரு நாளைக்கு 3000 4000 7000 ரூபாயெல்லாம் சம்பாதிச்ச நபர்கள் இருக்கிறார்கள். 2 மாதத்தில் புதிய காரை போட்ட நபர்கள்லாம் இருக்காங்க. வாடகைக்கு கார் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. 2 மாதம் 3 மாதம் கழித்து பார்த்தா நான் காருக்கு உரிமையாளர், ஓனர். இது ஒரு 6-7 மாதம் நடந்துச்சு, 1 வருஷம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன, அவர்களுக்கு அந்த ஆர்டர் கொடுக்கும்போதே இப்போ ஒரு 300 ரூபாய்க்கு ஆர்டர் இருந்துச்சுன்னா அந்த 300 ரூபாயில் 30-35% வரை அதே ஊபர் கம்பெனிக்காரன், ஓலா கம்பெனிக்காரன் வாபஸ் வாங்கக்கூடிய நிலைக்கு இன்றைக்கி தள்ளப்பட்டுட்டார்கள். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிடுச்சு, காரை வாங்கிட்டோம், இஎம்ஐ கட்டணும், 25,000 இஎம்ஐ போகுது. அப்போ எப்படி நான் கொடுப்பேன்? கொடுக்கலைன்னா காரை தூக்கிட்டு போயிடுவான். சரி, நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்களோ ஐயா நீங்கள் கொடுங்க, நான் எப்படியாவது இந்த உங்களுடைய வேலையை பார்த்துட்டு வீட்டுக்கு நான் வாடகை கட்டணும், இஎம்ஐ கட்டணும், குழந்தையை காப்பாற்றணும், இருந்த வேலையை நான் விட்டுட்டேன், உங்களை நம்பின காரையும் வாங்கிட்டேன், ஸோ இனி நீங்கள் தான் ராஜா. அப்படி தான் இன்றைக்கி இது மாறி இருக்குது. சரி, தீபேந்திர கோயல் இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் தானாகவே சிக்கியும் கொண்டார். அதாவது தன்னுடைய பக்கத்தை எடுத்து வைத்திருக்கிறார். 2024ஆம் ஆண்டு 1 மணி நேரம் ஜொமேட்டோவில் நீங்கள் வேலை பார்த்தீர்கள்னா 92 ரூபாய் உங்களால் சம்பாதிக்க முடியும். அப்போது நீங்கள் 10 மணி நேரம் வேலை பார்த்தீர்கள்னா 920 ரூபா நீங்கள் சம்பாதிக்க முடியும். இப்போது இந்த வருஷத்தில் அது ஒரு 10%, 10.9% உயர்ந்து 102 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. அப்போது ஒரு நபர் 10 மணி நேரம் 26 நாட்களுக்கு வேலை பார்த்தார்னா 26 days 10 மணி நேரம் வேலை பார்த்தார்னா அவருக்கு குறைஞ்சபட்ச சம்பளம் 26,500 ரூபாயாக மாறும். இதில் உங்களுடைய மெயின்டெனன்ஸ், உங்களுடைய ஃபியூல் காஸ்ட் அதெல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட 20% எடுத்தீங்கன்னா கூட நீங்கள் மாதம் 21,000 ரூபாய் சம்பாதிக்கலாம் 26 நாட்கள் வேலை பார்த்து. ஓகே, அவருடைய டேட்டா ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் அவரே தன்னுடைய டேட்டாவில் சிக்கி கொண்டார். அதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இப்போ தீபேந்திர கோயல் கேட்கக்கூடிய கேள்வி, நவ் யூ டெல் மீ, இஸ் தட் அன்ஃபேர்? நீங்கள் ஐடி கம்பெனியில் போனீங்கன்னா கூட வெறும் 15,000 ரூபாய் தான் ஸ்டார்டிங் சம்பளம், எங்கள்கிட்ட வந்தீங்கன்னா 21,000 ரூபா நாங்கள் சம்பளம் கொடுக்குறோம். அடுத்த அவருடைய கான்ஃப்ளிக்டை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 10 நிமிஷம் டெலிவரி எங்கள் பிரச்சனை கிடையாது. 10 நிமிஷம் டெலிவரி வந்து பிளிங்கிட் போன்ற கம்பெனிகள், பட் அவர்களை நீங்கள் பார்த்தீர்கள்னா கூட அதற்கான ஒரு டார்க் ஸ்டோர்னு நாங்கள் அமைச்சிருக்கோம். டார்க் ஸ்டோரை நீங்கள் பாருங்கள், பிளிங்கிட்டில் ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளேயே தான் இந்த டார்க் ஸ்டோர் இருக்கும். அவர்களுக்கு ஆர்டர் கிடச்ச உடனேயே அந்த ஸ்டோருக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை அவர்கள் எடுத்து, அதுவும் அந்த டார்க் ஸ்டோருக்கு வெளியில் நிற்கக்கூடிய நபருக்கு தான் அந்த ஆர்டர் போகும். அப்போ அடுத்த 2-3 நிமிஷத்தில் நீங்கள் பொருட்களை எடுத்து போட்டுட்டு நீங்கள் தாராளமாக போகலாம். 2 கிலோமீட்டருக்கு நீங்கள் 8 நிமிஷத்தில் போய் சேர்ந்துடலாம். அதுவும் ஸ்லோவாக ஓட்டியே 16 km/h ஸ்பீடில் நீங்கள் ஓட்டினா கூட 8 நிமிஷத்தில் நீங்கள் போயிடலாம். இதுதான் எங்களுடைய புதிய ஃபார்முலா. இதில் எந்த விதமான தவறும் கிடையாது, நிச்சயமாக கிடையாது.
ஜொமேட்டோவில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு 20லேருந்து 21 கிலோமீட்டர், பிகாஸ் எங்களுடைய டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதனால் 20லேருந்து 21 கிலோமீட்டர் ஸ்பீடில் நாங்கள் கால்குலேட் பண்ணியிருக்கோம் 2 கிலோமீட்டர் போகிறதுக்கு எவ்வளோ டைம் பிடிக்கும் என்று. அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் இந்த சம்பளமெல்லாம் கொடுக்குறோம். திபேந்திர கோயல் தன்னுடைய விஷயங்களை எடுத்து வைப்பதற்காக ரொம்பவே அக்ரெசிவாக அடுத்தடுத்து ஒரு 5 ட்வீட்களை போடுறார். நாங்கள் ஆக்சிடெண்ட் ஆனால் 10 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் வச்சுருக்கோம், மெடிக்கல் இன்சூரன்ஸுக்கு 1 லட்சம் ரூபாய் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம், 1 லட்சம் ரூபாய்க்கான மெடிக்கல் இன்சூரன்ஸ். லாஸ் ஆஃப் பேங்கிற பேரில் ஒரு 50,000 ரூபாய் இன்சூரன்ஸுக்கு நாங்கள் வச்சுருக்கோம். அதாவது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, காலையில் உடைஞ்சிருச்சு, அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு 50,000 ரூபா மாதம் கிடச்சிற மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்களாம். மெட்டர்னிட்டி இன்சூரன்ஸ் ஒரு 40,000க்கு நாங்கள் கொடுக்குறோம். இது போன்ற விஷயங்கள். 2வது இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்னா ஆக்சஸ் டு கிக் வேரியண்ட் ஆஃப் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம். நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமில் நாங்கள் இவர்களை இணைத்திருக்கிறோம், விச் இஸ் 54,000 டெலிவரி பார்ட்னர்ஸ் இதில் நாங்கள் இணைத்திருக்கிறோம் என்று ஒரு விஷயங்களை எடுத்து வைக்கிறார். இதே இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள் அவருடைய இன்னொரு விஷயம், அவரே சிக்கிக்கொள்கிறார். ஃபஸ்ட்டு சொன்னார் இல்லையா, நாங்கள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்குறோம், இட் இஸ் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சென்டர் என்று. அவருடைய 2வது ட்வீட்டில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, in 2025 an average delivery partner on Zomato worked 38 days in the year, 7 hours per working day. ஒரு வருடத்திற்கு ஒரு ஆவரேஜாக நீங்கள் எடுத்து பார்க்கும்போது 38 நாட்கள் ஒரு டெலிவரி பார்ட்னர் வேலை பார்த்திருக்கிறார், 7 மணி நேரம். ஓகே, 250 டேஸ் பார்க்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை ஃபுல் டே கூட கிடையாது, பட் 250 டேஸ்க்கு மேலே வேலை பார்க்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை இட் இஸ் ஓன்லி 2.3%. வெறும் 2.3% பார்ட்னர்ஸ்கள் மட்டும்தான் 250 நாட்களுக்கு மேலே வேலை பார்க்கிறார்கள். மீதம் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே ஷார்ட் டேர்ம். ஓகே, நவ் ஆஸ் பர் திஸ் இஃப் யூ சே 100 நாள் வேலை இருக்கு இல்லையா, அதை விட குறைவாக இந்த கம்பெனி இவர்களுக்கு வேலை கொடுப்பதாக அவரே ஒற்றுக்கொள்கிறார். அதாவது ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸ், ஃபுல் டைம் கூட கிடையாது, பட் இட் இஸ் 2.3% ஆஃப் த டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் ஒர்க்கிங் இன் ஜொமேட்டோ. அண்ட் 38 நாட்கள் 7 மணி நேரம். இந்த ஆவரேஜில் நீங்கள் வேலை பார்த்தீர்கள்னா எவ்வளோ சம்பளம் கிடைக்கும் அதெல்லாம் நீங்களே பார்த்துக்கொள்ளுங்கள். அவருடைய கால்குலேஷன் படியே நீங்கள் பார்த்தீர்கள்னா வருடத்திற்கு 35,000 ரூபாய் மட்டுமே ஒரு ஜொமேட்டோ ஊழியர் சம்பாதிக்கிறார், ஆஸ் பர் திபேந்திர கோயல். ஏன்னா ஃபுல் டே 365 டேஸ் யாருமே வேலை பார்க்கவில்லை என்று அவரே கூறுகிறார். தட் மீன்ஸ் ஹி ஹிம்செல்ஃப் சேஸ் இட் இஸ் அ எக்ஸ்ட்ரா ஒர்க், இட் இஸ் நாட் அ ஃபுல் டைம் ஜாப். So if it is not a full time job, how are you calculating or how are you counting this as a full time job? When it is not a full time job, there is no security, there is nothing, then how are you considering this as a full time job? இன்னொரு பக்கம் அரசாங்கம் மேக் இன் இந்தியாவை பற்றி கேள்வி கேட்டால் நாங்கள் தான் கிக் ஒர்க்கர்ஸ் உருவாக்கிட்டோம் இல்லையா, நாங்கள் தான் வேலை வாய்ப்பை கொடுத்துட்டோம் இல்லையா, போய் வேலை பாருங்கள். வேர் இஸ் ஸ்கில் இண்டியா, வேர் இஸ் ஆத்மநிர்பர் பாரத், வேர் இஸ் மேக் இன் இண்டியா? டெண்டோர் அடித்தீர்களா இல்லையா? 2 கோடி வேலை வாய்ப்பை வருடத்திற்கு நாங்கள் உருவாக்கும் இந்த மாதிரியான வேலை வாய்ப்பா, வேர் யூ டோன்ட் ஈவன் கெட் இதுக்கு கூட பெர்மிஷன். இதே இடத்துல பாருங்கள், அமிதாப் காந்த் நரேந்திர மோடியின் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பியூரோக்ராட், அவர் ஒரு ட்வீட்டை போட்டிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, கிக் எக்கனாமி உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய வேலை வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி கொடுத்துருக்கிறோம். ஹவு சீரியஸ் இட் இஸ் டு ஆஸ்க் கொஸ்டின்? நோ சார், இந்தியாவில் கிக் ஒர்க்கர்ஸ் சீப்பாக கிடைக்கிறார்கள். அந்த சீப்பாக கிடைக்கக்கூடிய சீப் லேபர் கிடைக்கிறதுனால்தான் பிளிங்கெட் போன்ற கம்பெனிகள், ஜொமேட்டோ போன்ற கம்பெனிகள் அவர்களை பயன்படுத்தி வருகிறது. இவ்வளோ சீப்பான லேபர் கிடைத்த பின்பு கூட பிளிங்கெட் 1000 கோடி ரூபாய் தன்னை லாஸில் எடுத்து காட்டுகிறது. இதே கேள்வியை நீங்கள் ஐடி கம்பெனிகளிடம் கேட்டிருந்தீர்கள்னா இன்றைக்கி இந்த நிலை வந்திருக்காது. விப்ரோ, டிசிஎஸ், நாராயணமூர்த்தி கூறுறாரு இல்லையா, 70 மணி நேரம் நீங்கள் இன்றைக்கி வேலை பார்க்கணும் என்று. அவரிடம் நீங்கள் சரியான பாலிசியை கொண்டுட்டு வந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி இந்த நிலை வந்திருக்காது. 10-20 வருஷத்துக்கு முன்னாடி ஜாயினிங் சேலரி எவ்வளோ? 20-25,000 ரூபாய்.
இன்றைக்கி ஜாயினிங் சேலரி எவ்வளோ? அது 20-25,000 ரூபாய். அப்போது 20 வருஷமாக ஜாயினிங் சேலரியை நீங்கள் எதற்காக உயர்த்தவில்லை என்கிற அந்த கேள்வி எதற்காக அரசாங்கம் கேட்கவில்லை? என்ன செஞ்சீங்க? வந்த வருமானத்தை எல்லாம் என்ன செய்தீர்கள்? எத்தனை ப்ராடக்ட்களை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள்? கூகுள், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ஏஐயில் என்ன செஞ்சுருக்கீங்க? இது போன்ற ஏதோ ஒரு கம்பெனியை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்களா என்று கேட்கும்போது அதற்கான பதிலும் கிடையாது. ஓகே, யூனிவர்சிட்டி குறைஞ்சபட்சம் 5 to 7 lakh rupees வாங்குகிறார்கள் இன்ஜினியரிங்காக. நல்ல யூனிவர்சிட்டியாக இருந்தால் 20 லட்சம் ரூபாய். தொடக்கத்திலே கூறியபடி தான் ஒரு படித்த பட்டதாரிக்கும் அதே சம்பளம், படிக்காத நபருக்கும் அதே சம்பளம். அப்போது எந்த விதமான வேலையை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள்? இதே இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்னா திபேந்தர் கோயல் அவர்கள் அவருடைய எல்லா விஷயத்தையும், ஏன்னா அட்லீஸ்ட் he came up and he told the facts. Okay, this is what I am getting, this is what it is. நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம், அதெல்லாம் பண்ணுறோம். பட் the ground reality is what? Unorganized sector. உங்கள் வீட்டுக்கு உதவுவதற்காக வரக்கூடிய அம்மா, அவர் ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது ஹவுஸ் மேட் 4-5 வீட்டுக்கு போயிட்டு வருவாங்க. ஒரு 5-6 வீட்டுக்கு போயிட்டு வந்தால் கூட அவங்களுக்கு ஒரு அதிகபட்சம் 15,000 ரூபா அவர்கள் சம்பளம் கிடைக்கும். டெய்லி வரணும், எந்த லீவும் எடுக்கக்கூடாது. ஏதோ ஒரு நாள் லீவு கொடுத்தா அது வேறு விஷயம். 15,000 ரூபா ஒரு அம்மா சம்பாதிக்கிறார்கள்னா அவருடைய ஒரு நாள் வருமானம் 500 ரூபா. ஓகே, 500லேருந்து 1000 ரூபா இருந்தே அவங்க சம்பாதிக்கலாம். ஒரு பேட்ரி ரிக்ஷா, இந்த ஆட்டோ ரிக்ஷா, ராப்பிடோ இது மாதிரியெல்லாம் அவங்க ஓட்டுறாங்க இல்லையா, அவங்களுடைய ஒரு நாள் வருமானம் 500லேருந்து 1500 ரூபாய், டிபெண்டிங் ஆன் ஹவு மச் தே ஆர் புட்டிங் தேர் எஃபோர்ட். ஆட்டோ டிரைவர் அதே 700லேருந்து 1800 சம்பாதிப்பாராம். டெய்லி வேஜஸ் லேபராக வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் 500லேருந்து 1000 ரூபாய். ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இந்த டீ எல்லாம் ஆற்றுறாங்க இல்லையா, அந்த மாதிரியான நபர்கள் ஒரு 600 ரூபாய் ஒரு நாளைக்கு. ஆஃபீஸ் பாய் ஒரு 700 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறார். அப்போது இவர்களுடைய சம்பளத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா, அவர்களுடைய சம்பளத்தை பார்த்தீர்கள்னா பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. தே ஆர் நாட் கெட்டிங் எனி பெட்டர் சேலரி. ஓகே, 40,000 நாங்கள் கொடுக்குறோமையா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அவர்களும் அந்த 21,000 ரூபா ப்ராக்கெட்டில் தான் இருக்கிறாங்க. 21,000 rupees, அதுவும் டெய்லி வேலை பார்த்தால் மட்டும்தான், 26 நாட்கள் வேலை பார்த்தால் மட்டும்தான். இன்னொரு படத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். சாக்கடையில் இறங்கி மனிதர்களை உயிரிழக்க வைக்காதீர்கள் என்று சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்டிருக்கிறது. ரோபோட்டைஸ் பண்ணுங்க, மிஷினை கொண்டுட்டு வாங்க, சாக்கடைக்குள்ள மனிதர்களை இறக்காதீர்கள் என்று கூறிய பின்பு கூட இன்னைக்கும் அரசாங்கம் என்ன செய்கிறது? அரசாங்கம் எதுவுமே செய்யவில்லை. இன்னைக்கும் நீங்கள் பார்த்தீர்கள்னா அந்த கழிவுகளை சுத்தம் செய்வதற்காக மனிதர்கள் உள்ள இறக்கப்படுகிறார்கள். ஏதோ பணத்தை கொடுங்க, ஏன்னா எங்களுக்கு வேறு வழி இல்லை, இந்த வேலை தான் எங்களுக்கு தெரியும், எந்த விதமான வேலையாக இருந்தாலும் நாங்கள் அந்த வேலையை பார்ப்போம் என்கிற ஒரு கட்டாயத்தில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், ஏழைகள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதற்கான பொறுப்பு யார்? சிந்தித்து பாருங்கள். நாம் என்ன செய்யலாம்? நம்மளுடைய பொறுப்பும் இருக்கு இல்லையா? நம்மளோட வீட்டுக்கு தானே அவங்க வர்றாங்க, பொருட்களை எடுத்து ஓடி ஓடி வர்றாங்க. அப்போது நம்மளுடைய பொறுப்பும் இருக்குது, நம்மளுடைய கடமைகளும் இருக்குது. we should voice out for them. அவர்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஃபிக்ஸ்ட் சேலரி இருக்கணும். குறைஞ்சபட்சம் 25,000 30,000 ரூபாய். கோயல் அவர்கள் கூறும்போது 26,500 ரூபாய் கிடையாது சார், அதில் பெட்ரோல் போகுது, சர்வீஸ் போகுது, பஞ்சர் ஆயிடுச்சுன்னா 2 மணி நேரம் அங்கே போகும், அது எல்லாமே இருக்கு இல்லையா? ஸோ குறைஞ்சபட்சம் 25,000 to 30,000 rupees கிக் ஒர்க்கர்ஸ்களுக்கு மட்டுமல்ல, ஒரு சாதாரணமான பட்டதாரி கிராஜுவேட் இன்ஜினியரிங் முடித்து வெளியில் வந்த நபர் யாராக இருந்தாலுமே குறைஞ்சபட்சம் சேலரி 25,000 to 30,000 rupees ஆன் அன் ஆவரேஜ் இருந்தால் மட்டும்தான் இது போன்ற வேலைகளை இவர்கள் செய்ய மாட்டார்கள். அங்கே ஒரு ஸ்கார்சிட்டி வரும். ஸ்கார்சிட்டி வந்தால் இவர்களும் அடங்குவார்கள். ரெண்டாவது, அரசாங்கம் நிச்சயமாக ஏஐ, அட்வான்ஸ் டெக்னாலஜி, மேனுஃபேக்சரிங் இது போன்ற செக்டர்ஸ்களில் தன்னுடைய கவனத்தை செலுத்தணும். உலக நாடுகள் எங்கெல்லாம் போகிறது, ஆனால் அரசாங்கம் என்ன செய்கிறது? வெறும் இளைஞர்களை ஜெய் ஸ்ரீராம், ஹிந்து முஸ்லிம், ஷாருக் கான் எப்படி ஒரு பங்களாதேஷியை கிரிக்கெட்டராக எடுக்கலாம், ஐபிஎல் எப்படி ஒரு பங்களாதேஷி வந்து வேலை பார்க்கலாம், கிறிஸ்மஸ் பண்டிகையில் ஒரு கூட்டம் போய் கலவரம் செய்கிறது.
இது போன்ற வேலையை அரசாங்கம் பார்த்து வருகிறது. அதிலிருந்து ஷிஃப்ட் ஆகி மேனுஃபேக்சரிங், ஏஐ, ஐடி, எஜுகேஷன், மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதிலெல்லாம் அரசாங்கம் நிச்சயமாக உண்மையிலேயே கவனத்தை செலுத்தணும். அதற்கான கேள்விகளை நீங்கள் தான் கேட்க முடியும். இதை தாண்டி தீபேந்தர் கோயல், ஜொமேட்டோவுடைய ஃபவுண்டர், அவருக்கு ஒரு நிச்சயமாக பாராட்டு தேவை. ஏன்னா நல்லதோ கெட்டதோ உண்மையை எடுத்து வச்சிருக்காரு. பட் மீதம் இருக்கக்கூடிய நபர்கள் அண்ட் தீபேந்தர் கோயல் வெளிவந்து பேசுவதற்கான காரணமும் இருக்கு. அப்படி அரசாங்கம் இந்த போராட்டங்களிலிருந்து பயந்து எங்கள் மீது ஒரு கேள்வி வைத்திருந்தால், எங்கள் மீது ஒரு 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 ஸ்க்ரூட்டனை வச்சுட்டாங்கன்னா நாங்கள் மாட்டிக்கிட்டுருவோம். அதனால் அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நாங்கள் செய்கிறோம் இல்லையா. ஓகே, ஜொமேட்டோ இத்தனை விஷயங்களை செய்கிறார்கள். வாட் இஸ் பிளிங்கெட் டூயிங்? வாட் இஸ் அமேசான் டூயிங்? வாட் இஸ் ஃப்ளிப்கார்ட் டூயிங்? தே ஷுட் கம் அப் வித் அ ஆன்சர் ஆர் நாட். அண்ட் வேர் ஆர் தேர் ஆன்சர்? அதனால்தான் தீபேந்தர் கோயலுக்கு ஒரு நன்றி, ஒரு பாராட்டுக்கள். அட்லீஸ்ட் நீங்கள் எவ்வளோ நாளும் திட்டிக்கொள்ளுங்கள், பட் என்னுடைய பக்கத்தை, என்னுடைய உண்மையை நான் உங்களுக்கு எடுத்து வைப்பேன் என்று கூறியிருக்கிறார். அதே நேரத்தில் அவர் எடுத்து வைத்த விஷயங்களை எல்லாத்தையுமே ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. காரணம், அவர் இந்த நாட்டிற்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிகளை உருவாக்கவில்லை, ஏதோ பார்ட் டைமாக ஒரு சில விஷயங்களை உருவாக்கி இருக்கிறார். அது உலக நாடுகளில் அனைத்து இடங்களிலுமே நடக்கிறது. ஆஸ்திரேலியாவில் இதே போன்ற கிக் ஒர்க்கர்ஸ்களுக்காக அங்கே ஒரு போராட்டம் நடந்து அவர்களை ஒரு மெயின் ஸ்ட்ரீம் எம்ப்ளாயர் அந்த மாதிரியாக எடுத்து அவர்களுக்கு ஒரு சில சலுகைகளை அரசாங்கமே உருவாக்கி கொடுத்திருக்கிறது. இந்தியாவில் இதெல்லாம் இன்னும் தொடங்கக்கூடவில்லை. 2026ஆம் ஆண்டு இந்த டிபேட் ஒரு மிகப்பெரிய டிபேட்டாக மாறப்போகிறது. அதற்கு முன்பே அரசாங்கம் விழித்து கொண்டு, அரசாங்கம் இந்த நாட்டில் அளித்த அந்த அன்ஆர்கனைஸ் செக்டரை, அந்த ஃபேக்ட்ரிகளை, அந்த கம்பெனிகளை, அந்த மேனுஃபேக்சரிங் செக்டரை உறுதி செய்யாமல் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வேலையில்லா திண்டாட்டத்தை உங்களால் சமாளிக்க முடியாது. சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.